வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். ஐடிபிபி இந்தியன் டிபோட் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸஸ்ல இருந்து இப்போ ட்ரேட்ஸ்மேனுக்கான நோட்டிஃபிகேஷன், அதை ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்கூட்டியே சொல்லிடுறேன், டைலர் அண்ட் காப்லர் இந்த ரெண்டு ட்ரேடுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மற்றது வந்து இந்த குக்கு, வாட்டர் கேரியர் இதெல்லாமே வந்து எதுக்கும் வேற கிடையாது. ஓகேங்களா, டெய்லர் காப்லருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட்ஸ்மேனுக்கான நோட்டிஃபிகேஷன் ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்ன சேலரி அண்ட் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும் எல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகேங்களா, இந்த ஷார்ட் நோட்டீஸ்க்கான பிடிஎஃப் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட பேசிக் பே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 3 வரும். ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21,700 உங்களுடைய பேசிக் பே இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் 69,100 வரையும் உங்களுடைய சேலரி இருக்கும். இது எல்லாமே அலோன்ஸ் இல்லாத ஒரு பேசிக் பே. ஓகேங்களா, இதோட அலோன்ஸ் சேர்ந்து எல்லாமே வரும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லர் அண்ட் காப்லர் ரெண்டு மட்டும்தான். ஓகேங்களா, டெய்லர்னா என்னன்னு தெரியும், காப்லர் அப்படின்னா வந்து இந்த ஷூ அண்ட் அதுக்கப்புறம் வந்து செருப்பு தைக்கிறவங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லருக்கு வந்து டோட்டலாக 18 வேகன்சி இருக்குது. இதில் மேலுக்கு வந்து ஜென்ரல் யூஆருக்கு வந்து 7 வேக்கண்ட்டும், எஸ்டிக்கு 7 வேக்கண்ட்டும், இடபிள்யூசிக்கு 2 வேக்கண்ட்டும், டோட்டலாக வந்து 16 வேக்கண்ட் இருக்குது. ஓபிசிக்கு எந்த ஒரு வேக்கண்ட்டும் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் காப்லருக்கு வந்து 33 வேகன்சி இருக்குது. மேலுக்கு வந்து 15, யூஆருக்கு, எஸ்சிக்கு வந்து 1 அண்ட் எஸ்டிக்கு வந்து 9 வேகன்சி, இடபிள்யூசிக்கு வந்து 3 வேகன்சி, டோட்டலாக 28 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் ஓபிசிக்கு இல்லாதனால நம்மளால் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரலுக்கு எலிஜிபிள், நீங்கள் வந்து யூஆருக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இது ஆல் இந்தியா வேகன்சி, ஆல் இந்தியா காம்படிஷன் இருக்கும். தமிழ்நாடுக்கும் தனி வேகன்சி கிடையாது. வேகன்சி கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ITTPpolice.nic.in அவங்களுடைய வெப்சைட்ல தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு அது தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 100 ரூபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே எக்ஸ் சர்வீஸ் மேன் அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் ட்ரெய்லர் அண்ட் காப்லருக்கு என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுல இருந்து 23 வயசுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். ஓகேங்களா, ஸோ 10th பாஸ் பண்ணியிருக்கணும், 2 இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரெலவென்ட் ட்ரேடில் இருக்கணும். ஓகேங்களா, இந்த டெய்லர் அண்ட் காப்லரில் ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 இயர் சர்டிஃபிகேட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆஃப் வொகேஷனல் இன்ஸ்டியூட் வித் லாஸ்ட் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ட்ரேட். அப்படி இல்லை அப்படின்னா 2 இயர்ஸ் ஆஃப் டிப்ளமோ ஆர் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆஃப் த ட்ரேட். அதாவது நீங்கள் ஒரு வருஷம் முடிச்ச இண்டஸ்ட்ரியல் ஐடி அதாவது இந்த கோர்ஸ் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் முடிச்சு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கணும். அப்படி இல்லைனா 2 இயர் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்றதையும் இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து உங்ககிட்ட 10th முடிச்சிருந்தா போதுமானது தான், அப்படி இல்லைன்னா இதோட 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதுமானது தான். அதுவும் இல்லை அப்படின்னா உங்களுடைய 1 இயர் இந்த கோர்ஸை பற்றி 1 இயர் நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் எலிஜிபிள். அதுவும் இல்லைனா 2 இயர் டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் எலிஜிபிள் தான் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ITBP.nic.in அப்படின்ற வெப்சைட்டில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நமக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும், டீடைல்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் RME இருக்கும். ஓகேங்களா, இது முடிச்சு போகிறவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட்டுக்கு போவாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து எல்லாமே இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 20 ஜூலை 2024 நமக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஓகேங்களா, 20 ஜூலை 2024 நமக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக போகுது. அப்ளிகேஷன் முடிகிற டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 ஆகஸ்ட் 2024 நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதாவது 20ஆம் தேதி தான் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக போகுது. கண்டிப்பாக வெப்சைட்டில் வந்து நான் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதும் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதும் அதை பற்றின வீடியோ வந்து தெளிவாக கொடுக்குறேன், எப்படி அப்ளை பண்ணணும் அண்டு டீடைல்டு நோட்டிஃபிகேஷன் வந்தால் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இது ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான். ஓகேங்களா, ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிருந்தாங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி ஆல்ல போட்டுருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.